இந்த தாவேக தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை, நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவில் வந்த செய்தி, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அதை 4 பசங்க தேக்குறாங்க. அப்போ தேக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது, கூட்டத்துக்குள்ளே திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்கிறதாக தான் அந்த செய்தி வருது. அதில் அதைத்தான் சொல்கிறார் ஒழிஞ்சு மற்ற வேறு எதுவும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது, பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 40 உயிர்கள், இன்னையோட சேர்த்து 40 உயிர்கள் இருந்திருக்குது. அதில் குழந்தைகள் அதிகம், பெண்களும் குழந்தைகள் தான் அதிகம். அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம். அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய அவருடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதில் கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இந்த செயலை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆம்புலன்ஸில் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான்? குணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது, மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் அரசியல் பண்ணுற நீங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய 10 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம். கூட்டம் அதிகம் வரும். பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா பக்கத்தில் கூட்டம் நடத்தினா போக்குவரத்து மாற்றம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், ரோடு அகலமாக இருக்காது, நெரிசல் இருக்காது, இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் அந்த பேருந்து நிலைய ரவுண்டானாவிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம். 10 நாள் பேசவே இல்லை காவல்துறை. அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்குறோம்னு ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க. வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு நாளைக்கு அனுமதி கொடுக்குறோங்கிறார். அவங்க அனுமதி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார், நாங்கள் ஆதாரத்தோடு அங்கே எங்களுடைய பிரேயரை சொல்லும் பொழுது அப்போ சொன்னோம், இந்த இடத்துல 10/11/2022 முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.